தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் சட்டவிரோதமாக வசூலிக்கப்படும் பார்ட்டி ஃபண்டை தடுக்க வரும் 27ஆம் தேதிக்கு பிறகு அரசு சார்பில் புதிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். 10 ரூபா பார்ட்டி ஃபண்டா போகுது, பார்ட்டிக்கு போகுது, இப்போ எல்லாத்துக்கும் போகுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு கொண்டு வச்சிங்க. இப்போ 10 ரூபா வாங்கிட்டு இப்போ யாருக்கு போகுது? அது பல இடங்களில் குறைஞ்சிருச்சு. அது உங்களோட சில செய்தி ஊடகங்களில் கூட இப்போ 5 ரூபா ஆயிடுச்சு, சில இடத்துல 3 ரூபா தான் வாங்குறாங்கிற செய்திகளில் கூட வந்துட்டு இருக்குது. இது நோக்கம் என்னன்னா அதை முழுசா ஒழிக்கணுங்கிற நோக்கத்துல தான் இப்போ வரைக்கும் அரசு இயங்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இதை பத்தி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இதை பத்தி பேசணும்னா இப்படி நடந்துட்டு இருக்கிறத தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசு இப்படி ஒரு முயற்சியை தீவிரமா எடுத்துட்டு இருக்குது. நீங்க இன்னொரு 3-4 நாள் அல்லது 27ஆம் தேதிக்கு பிறகு இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இன்னொரு நடவடிக்கை எடுக்க போறோம். பாருங்க, டெட்ரா பேக் கடந்த முறை கொண்டு வர முயற்சி பண்ணும்போது ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு. என்னன்னா அந்த பேக் கவர்ச்சியா ஃப்ரூட்டி பாக்ஸ் மாதிரி ஒரு கவர்ந்து இழக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கு. அது குழந்தைகள் பார்க்கும்போது அது மேல ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிற நோக்கம் தான். பட் அதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.